அதிகாரம் 23, 24 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 42 அதிகாரம் 23, 24. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில மறுபடியுமாக யோசேப்பினுடைய அந்த 10 சகோதரர்களும் தங்களுடைய மனசாட்சியினுடைய வாதனையினால அவர்கள் 21, 22 வசனங்களை அவர்கள் அந்த மாதிரியாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது யோசேப்புக்கு தெரியாது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் அந்த தூபாசி என்று சொல்லுகிறது ஒரு மொழிபெயர்ப்பாளரை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்போது யோசேப்பு எகிப்திய மொழியில பேசினபடினாலே இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று கேட்டால் நாம் பேசினது அவனுக்கு தெரியாது என்று நினைத்தார்கள். ஆனால் யோசேப்பு என்ன செய்தான் என்று கேட்டால் தன்னுடைய சகோதரன் சொன்ன அந்த காரியத்தை அவன் அறிந்திருந்தான். அப்படி அறிந்தபடினாலே தான் 24வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால் அவன் என்ன செய்தான், தன்னுடைய சகோதரர்களுக்காக வெளியிலே போய் அவன் அழுதான் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவரிடத்துல வந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதான் ஒரு உண்மையான அன்பு. தன்னுடைய சகோதரர்களை தன்னுடைய மனசாட்சியினாலே வாதிக்கப்பட்டு அவர்கள் சொன்ன இந்த காரியங்களை எல்லாம் யோசிப்பு அந்த மாதிரியாக கேட்டிருந்தான். ஆகையினாலே அவனுடைய வாழ்க்கையில வழி வாங்க வேண்டும் என்கிறதான எண்ணம் அவனுடைய வாழ்க்கையில சிறிதளவு கூட இல்லை. எனவே தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்காக அவன் அப்புறம் போய் அழுதான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு தீமை செய்கிறவர்கள் கெட்டு போக வேண்டும், நம்மை விரோதிக்கிறவர்கள் நாசமாய் போக வேண்டும் என்கிறதான எண்ணம் சிந்தனை விசுவாசிகளுக்கு வரக்கூடாது. அவர்கள் தீமை செய்தாலும் நாம் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தீமைக்கு அந்த மாதிரியாக நன்மைதான் செய்ய வேண்டும் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அது பேதுருவிலே கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம். அந்த பேதுருடைய புத்தகத்துல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். இந்த வசனத்திலே பாருங்கள், தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கு சரி கட்டக்கூடாது. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இப்பொழுது யோசேப்பு அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே வந்தாலும் கூட அவன் என்ன செய்யவில்லை என்று கேட்டால் தன்னுடைய சொந்த சகோதரர்களை வெறுக்கவில்லை. அந்த சகோதரர்களை அவன் நேசித்தான். ஆகையினாலே அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் அவர்கள் இருந்த இடத்தை விட்டு சற்று அப்புறத்திலே போய் அவன் அழுதான். 20 வருஷத்துக்கு பிறகு எனக்கு தீமை செய்த சகோதரர்களை தன்னுடைய கண்ணாலே பார்க்கிற வேளையில தன்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கிறார், தன்னுடைய தம்பி உயிரோடு இருக்கிறார் எங்க இந்த காரியங்கள் எல்லாம் அவன் அறிந்து என்ன செய்கிறான் என்று கேட்டால் அழுகிறான். எனவே அது எதை காண்பிக்கிறேன் என்று கேட்டால் ஒரு உண்மையான அன்பை காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. மேலும் இந்த வேலை பகுதியெல்லாம் நீங்கள் வாசிக்கிற வேளையில யோசேப்பு பானபாத்திரக்காரனை கூட வெறுக்கல. ஏன்னா முதல்ல அவன் பானபாத்திரக்காரனுடைய வீட்டுல வேலை பார்த்தான். அவன் மனைவி சொன்னான்னு அந்த கொஞ்சம் கூட என்னை விசாரிக்காம என்னை கொண்டு வந்து 2 வருஷம் ஜெயில போட்டானே என்று சொல்லி மறுபடியும் அவனை கூப்பிட்டு அவனை ஏதாவது பழி வாங்கினதாக பைபிள் இல்லை. அடுத்து போத்திபாருடைய மனைவி அவ அநியாயமா பழி சுமத்தினான். எனவே பதவி உயர்வு வந்தவுடனே என்ன செய்யலாம், அவளையும் பழி வாங்கியிருக்கலாம். என்னுடைய மேல் அநியாயமா பழி சுமத்தி நான் 2 வருஷ காலம் ஜெயில வந்துட்டேன், அதனால நீ செஞ்ச தவறுக்கு உனக்கு இந்த மாதிரி திருப்பி என்ன செய்யறேன், அந்த தீமைக்கு தீமை செய்யறேன்னு சொல்லி போத்திபாருடைய மனைவிக்கு செய்யல. அடுத்து அந்த பானபாத்திரக்காரன், ஏன்னா அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னேன், நீ என்னை நினைச்சுட்டேன்னு சொன்னேன், நீ 2 வருஷம் மறந்துட்டிய, நீ எல்லாம் ஒரு நன்றி கேட்டவன் என்று சொல்லி அவன் மேல என்ன செய்யல, வெறுப்பு காமிக்கல. பாருங்க, இவர்கள் எல்லாரும் மேலையும் யோசேப்பு என்ன செய்தான்னு கேட்டால் அவன் அன்புள்ளவனாக இருந்தான் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டனா நமக்குள்ள இருக்கிற அந்த தேவ ஆவியானவர் தான். நம்ம எல்லாருக்குமே இயற்கையான நிலையில நம்ம இடத்துல என்ன கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா அன்பு கிடையாது. ஆனா நம்ம அன்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான்
தேவனுடைய ஆவியானவர். யோசேப்பு எப்படி இவங்களெல்லாம் நேசிக்க முடிஞ்சிச்சு? குழியில போட்டாங்க, கெஞ்சி கேட்டான், துரோகம் பண்ணினாங்க. இப்ப அதே அவனுக்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. ஆனா அவங்களை நேசித்தான். போத்திபார் எந்த விதமான நியாய விசாரணை இல்லாம ஜெயிலுக்கு அனுப்பினான், அவனையும் நேசித்தான். போத்திபாருடைய மனைவி அநியாயமா பலி சாட்டினான். அதே போல பானபாத்திரக்காரன் எல்லாம் மறந்து போயிட்டான். ஆனால் இவர் எல்லாரையும் யோசேப்பு நேசித்தான். நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், குறைவுள்ளவர்கள் தான், அன்புக்கவர்கள் தான். ஆனா இந்த அன்பு எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில வந்தது என்று பார்க்கிற வேளையில நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த 41வது அதிகாரத்துல 38வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல தேவன் உண்டோ? அப்ப யோசேப்புக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தார். இதை நீங்க புதிய ஏற்பாட்டில் வருகிற வேளையில ஒரு வசனம் படிங்க. ரோமருக்கு நிறுவம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமருக்கு நிறுவம் 5வது அதிகாரம் 5வது வசனம். போதும், மறுபடியும் வாசிங்க பாருங்க. இப்ப நம்முடைய இருதயங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவ அன்பு ஊட்டப்பட்டிருக்கிறது. யார் மூலமா? இந்த வசனமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அப்ப நம்ம எல்லாருக்குள்ளயுமே அன்பு கிடையாது. மனுஷன் நமக்கு தீமை செஞ்சானா அவனுக்கு தீமை செய்யணும். நமக்கு அநியாயம் செஞ்சான்னு சொன்னா அவன் செய்த அநியாயத்துக்கு பலனை அடையணும். அது மனுஷத்தன்மை, மனுஷ சுபாவம். ஆனா நம்ம நேசிக்கிறதுக்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், அலேலியா சோத்திரன் ஆட்டம் போடுறது இல்லை. தேவ அன்பு உள்ளவர்களாக நம்ம ஜீவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊட்டப்பட்டிருக்கிறது. அன்பற்றவர்களை அன்பர்களாக மாற்றுவது தான் கிறிஸ்தவம். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்க என்ன செய்யுங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம் பாருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். பாருங்க, இந்த வசனத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறது. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்க. நம்ம யாரும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கணுங்கிறதுக்கு காரணமே கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்மளை நேசித்தார், இன்றைக்கு நேசிக்கிறார், இன்றைக்கு நேசிப்பார். அப்ப நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்க. புருஷ மனைவி ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கிறோமா? சபையில் இருக்கிற நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கிறோமா? குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய மாமியாரு, நாத்தனாரு, குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவர் மேல நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் அதுக்காக நமக்குள்ள வந்திருக்கிறார். ஆண்டவரே எனக்கு அன்பு கிடையாது, ஆனா தேவ ஆவியானுடைய துணையோடு கூட நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அன்புள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நீர் என்னை நேசித்து. அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். நம்ம இயேசு கிறிஸ்துவை போல என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஜீவிக்கணும். அவர் அன்பா இருந்தது போல நீங்கள் ஒரு அன்பாயிருங்கள். என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய சீசர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கும். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? மாறாதது. நீங்க ஆண்டவரை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும், அவருக்கு எதிரடையாக விரோதமாக செய்தாலும் தேவனுடைய அன்பு என்ன செய்யாதுன்னா ஒரு நாளும் மாறாது. யோவான் 13:1 படிக்கிறோம். அவர் தம்மிடத்தில் அன்பு வைத்தவரிடத்தில் என்ன செய்தார்? முடிய வரையில் அன்பு வைத்தார். ஆண்டவருடைய அன்பு மாறாதது. அந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்கும். பாருங்க, 12 சீசர்ல யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரியும். பேதுரு மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணுவான்னு தெரியும். ஆனா பைபிள்ல ஆண்டவர் 2 பேருக்கு அன்பற்ற வார்த்தை பேசினாரு பைபிள் இல்ல. ஒருத்தன் காட்டி கொடுத்து போகிற துரோகி, இன்னொருத்தன் என்னை தெரியவே தெரியாதுன்னு சொல்லி மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ண போகிறேன், இவங்க எல்லாம் ஒரு மனுஷனா என்று சொல்லி இவர்கள் 2 பேருக்கு அன்பற்ற வார்த்தை பேசல. கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யாருன்னு கேட்டீங்கன்னா இவர்களிடத்துல அன்பு வைத்தார்.
யூதாஸ் காட்டி கொடுத்த வேலையில என்ன செய்யறார்? அட துரோகி, உண்ட வீட்டுக்கு ரெண்டாம் பண்ணுகிற நன்றி கேட்டவனே அப்படின்னு சொல்லல. சிநேகிதனே, முத்தத்தினாலையா காட்டி கொடுக்க வந்தார் என்று ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார். அதே போல பேதுரு என்ன வாசிக்கலாம்? பேதுரு மறுதலித்து சபித்து அவர் சத்தியம் பண்ணினான். அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. அப்பொழுது என்ன செய்தான்? பேதுருவை நோக்கி பார்த்தார் என்று ஏற்கனவே வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால், மறுதலித்த அந்த சந்தர்ப்பத்திலும் அங்கே பேதுருவை நோக்கி பார்க்கிறார். யூதாஸ் காட்டி கொடுத்தான், சிநேகிதனே என்றார். பேதுரு மறுதலித்தான், ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? நோக்கி பார்த்தார். நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு துரோகம், என்னை மறுதலித்து என்னை சபித்து எனக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லை என்று சொன்ன நீ என்ன செய்யாத, என் மூஞ்சில கூட முடிக்காதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நோக்கி பார்த்தார். பேதுரு மனங்க சென்று வெளியிலே போய் அழுதார். எதுக்காக? இப்படிப்பட்ட உண்மையே ஆண்டவரே நீ நேசிக்கிறீரே, உங்களுடைய அன்பு என்ன செய்கிறது? என்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்காதபடிக்கு நீ அன்போடு கூட என்னை நோக்கி பார்க்கிறீரே, என்னை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறீரே, இரக்கமுள்ளவராக இருக்கிறீரே என்று சொல்லி பேதுரு என்ன செய்தான்? வெளியிலே போய் மனங்க சென்று அழுதான். அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறது போல கடைசி வரைக்கும் நேசிக்கணும். ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? கல்யாணத்தன்னைக்கு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் உன்னைத்தான் நேசிப்பேன், உனக்குத்தான் கீழ்ப்படிந்திருப்பேன், நான் உன்னை ஆதரிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அன்பற்ற நிலைமையில பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த மாதிரியாக பிரிந்து குடும்பம் நடத்துகிறார்கள். அந்த மாதிரியாக விவாகரத்து பெறுகிறார்கள். இதெல்லாம் வேத சட்டம் கிடையாது. உண்மையாகவே நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தா நம்ம அன்புள்ளவர்களாகத்தான் இருப்போம். அன்பு என்ன செய்யும்? 1 அதிகாரம் எல்லாரும் நல்லா படிக்கணும். அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். வாழ்க்கையில உண்மையான அன்பு இருந்தா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவருடைய அன்பு நிமித்தம் என்ன செய்யணும்? சகிக்கணும், அவமானப்படுத்தக்கூடாது. அன்பு என்னைக்கு என்ன செய்யாது? அவமானப்படுத்தாது. ஆண்டவர் முதலே சொல்லியிருப்பாருன்னா இந்த மாதிரியாக யூதாஸ் காட்டி கொடுக்க போறான்னு சொன்னா அந்த 11 பேர் சேர்ந்து அவனை அடி நொறுக்கியிருப்பாங்க. எனவே ஆண்டவர் அன்புள்ளவர். எனவே நம்முடைய வாழ்க்கையில அன்பு ஒரு நாள் அவமானப்படுத்தாது. அன்பு என்ன செய்யும் என்று கேட்டால் மன்னிக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில அன்புள்ளவர்களாக இருக்கணும். உண்மையாகவே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில யார் என்னை வெறுத்தாலும், எனக்கு எதிரடையாக விரோதமாக பேசினாலும் நான் ஒரு நாளும் அவரிடத்தில் என்ன செய்யக்கூடாது? அன்பற்ற வார்த்தை பேசக்கூடாது. அன்புக்கு நான் என்ன செய்யக்கூடாது? துரோகம் செய்யக்கூடாது. அவிதமாக நான் செய்தால் முதலாவது வீசிக்கப்படுவது யாரு? கர்த்தருடைய நாமம் தான். அதனால யோசிப்பு 10 சகோதரர்களும் இவனுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்தாலும், பொத்திப்பாருடைய மனைவியும் பாரபாத்திரக்காரர்களா செய்தாலும் கூட அவன் நேசித்தான். யோசிப்பை காட்டிலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நேசிக்கிறார். நீங்கள் நானும் நேசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தோடு மாத்திரமல்ல, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி இருக்கிறார். நமக்கு முன்பாக அன்புள்ள வாழ்க்கை வாழ்ந்த அநேகருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. சவுல் தாவீதை வெறுத்தான், தாவீதை பகைத்தான், தாவீதை கொல்லுவதற்கு பல முயற்சிகள் செய்தான். ஆனால் தாவீது என்ன செய்தான் என்று கேட்டால் சவுலை நேசித்தான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்காக அவன் அழுதான் என்று ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அடுத்து என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால், இப்பொழுது யோசேப்பு என்ன செய்கிறான்? எல்லாருடைய 10 பேருடைய சாக்களையும் அவங்களுக்கு வேண்டிய தானியத்தை போட்டான். அடுத்து இந்த 10 பேர் இந்த தானியத்துக்கு காசு கொண்டு வந்தான் பார்த்தீங்களா? அவன் அவனுடைய சாக்கில என்ன செய்தான் என்று கேட்டால் அந்த பணத்தையும் போட்டுட்டான். அப்ப இவங்க அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. போகிற வேலையில 28வது வசனத்துல அவங்க சொல்றாங்க பாருங்க. இப்ப அவங்க இருந்த சாக்கு மூட்டையில தானியமும் இருக்குது, ஆனா அவங்க கொண்டு போன பணமும் இருக்குது. அப்ப இதை பார்த்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க? ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்வது என்ன என்று அவர் என்ன செய்யறாரு கேட்டால் சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க இருதயம் சோர்ந்து போச்சு. ஏன்னா அங்க போனோம், அவன் நம்ம குடும்ப விவரத்தை கேட்டான், நம்ம பிடிச்சி அந்த மாதிரி ஜெயில போட்டான், நம்மளை தேவதாரர் சொன்னா, இப்போது தானியமும் இருக்கு, காசு இருக்குது. அவங்க இருதயம் சோர்ந்து போயிடுச்சு.
ஏன் இப்படி எல்லாம் நமக்கு நடக்குது? தேவன் நமக்கு இப்படி செய்வது என்ன என்று அங்கே சொல்லுவது வாசிக்கிறோம். இப்ப இவங்க 10 பேர் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபிடத்துல சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி நாங்க போனோம், அந்த இடத்துல இருக்கிற அதிபதி எங்களை தேவதாரர்னு சொன்னான். அந்த மாதிரியாக அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, உங்களுக்கு இளைய சகோதரர் இருந்தா அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். அதனால சிமியோனை பிடிச்ச என்ன செஞ்சுட்டான், ஜெயில வச்சிருக்கான். அதனால இந்த தானியம் எல்லாம் தீர்ந்து போன பிறகு மறுபடியும் நம்ம தானியம் வாங்கணும்னு சொன்னா, இந்த பென்யமீனை கூட்டிட்டு போனதா என்ன செய்ய முடியும், அவன் நமக்கு தானியம் தருவான் என்று சொல்லுகிற வேலையில யாக்கோபு என்ன சொல்றான் பாருங்க. 36வது வசனம். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள் 28ல, தேவன் நமக்கு இப்படி செய்வது என்ன என்று இருதயம் சோர்ந்து போனார்கள். இப்படி யாக்கோபு என்ன செய்யறான் என்று கேட்டால், இருதயம் சோர்ந்து போய் என்ன செய்யறான், அந்த மாதிரியாக யோசேப்பு இல்லை, அதே போல போய் சிமியோனை பிடித்து ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க, இப்படி இந்த பென்யமீனையை கொண்டு போக பார்க்கிறீர்களே என்று சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு விரோதமாக ஏன் நேரிடுகிறது என்று அவன் கேட்கிறான். யாக்கோபுடைய எண்ணத்தின்படி யோசேப்பு மறித்து விட்டான் என்கிற தவறான எண்ணம். ஏன்னா அந்த 10 பேர் அவன் சட்டையை கொண்டு வந்து ரத்தம் இருந்த அந்த உடுப்பை காமிச்சதுனால அவன் என்ன செய்யறான், இறந்து போயிட்டான். சிமியோன் என்ன செய்யறான், இப்ப அவன் உயிரோடு இருக்கிறானா இல்ல உண்மையான ஜெயில இருக்கிறானா என்பது யாருக்கு தெரியாது, யாக்கோபுக்கு தெரியாது. அடுத்து என்ன செய்யறான், பென்யமீனை அனுப்பினால் ஒருவேளை இவனை விடுவாங்களா இல்ல இவனையும் பிடிச்சி எடுத்துக்குவாங்களா என்கிற எண்ணம் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆகையினால்தான் இவன் இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் தனக்கு விரோதமாக நடக்கிறது. இப்ப பாருங்க, 10 சகோதரர்களுக்கும் யாக்கோவுக்கும் தேவன் மேல இருக்கிறதான அந்த நம்பிக்கை அசையுது. அந்த நம்பிக்கையில அந்த மாதிரியாக தடுமாற்றம் வருது. இப்ப நீங்க பைபிளை நல்லா படிக்கிற சமயத்துல யோசேப்புடைய வாழ்க்கையில 17 வயசுல சொப்பனம் பார்த்தா 30 வயசுல அரண்மனைக்கு வந்தான். இந்த 13 வருஷ கால வாழ்க்கையில சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள், குழியிலே போட்டார்கள், மறுபடியும் எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு விட்டார்கள். போத்திபாருடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்தான். போத்திபாருடைய மனைவி அநியாயமா பலிசாட்டினா. அதே போல அவன் 2 வருஷம் ஜெயில இருந்தான். இந்த 13 வருஷ இந்த போராட்ட வாழ்க்கையில ஒரு இடத்துல கூட நீங்க படிக்க முடியாது, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்கிறார், ஏன் எனக்கு விரோதமாக வார்த்தைகள் இந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி யோசேப்பு சொன்னதாக இந்த பைபிள்ல இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு தேவனை தன்னோடு கூட வைத்திருந்தான். அவர் தேவன் தனக்கு முன்னாக இருந்தபடினால இந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையை அசைக்கல. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்கிறான நிலைமையிலே நாம் வாழும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எனவே யோசேப்புடைய சகோதரர்கள், யாக்கோபு ஒரு தேவனுடைய மனுஷன் தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு படிக்கிறோம், யாக்கோபுடைய தேவன் என்று படிக்கிறோம். ஆனா அதே நபர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் இங்கே சோர்ந்து போகிறதை நாம் தேவனுடைய சத்திலே வாசிக்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் பாடுகள் வந்தாலும் யோபுவை போல நம்ம இருக்கணும். யோபுடைய கையில பைபிள் கிடையாது, யோபு இந்த காலத்துல சபை கிடையாது. யோபுக்கு ஆதரவாக மனைவி கூட என்ன செய்யல, ஆறுதல் வார்த்தை சொல்லல. அவ சொல்றா போதும் தெய்வ பக்தி எல்லாம் தேவனை தூசித்து என்ன செஞ்சு உயிரை விட்டு ஒரே நாள்ல 10 பிள்ளையும் போச்சு, ஒரே நாள்ல சொத்து அழிஞ்சிச்சு. அவனுடைய உச்சநிலைக்கு உள்ள நாள் வரைக்கும் பருக்கள் எல்லாம் கொடிய பருக்கள்னாலே அவன் பாதிக்கப்பட்டான் என்று பைபிளை வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு என்ன சொல்கிறான், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, என் மீட்பர் என்ன செய்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். 2, தேவரையும் சகலத்தையும் செய்ய யார் வல்லவர் என்கிறதான அந்த திட விசுவாசம், அந்த திட நம்பிக்கை இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையில மறுபடியும் என்ன செய்யுது, எல்லாமே கிடைச்ச ஒண்ணு ஏமாற்ற வேலை இல்லை.
யோபுடைய புஸ்தகம் நமக்கு சாட்சி. ஆனா சில வேளையில நம்ம மனுஷர்களாக இருக்கிறபடினால நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் சோர்ந்து போகிறோம். யோபு இப்படி எல்லாம் சொன்னாலும் அவர் நம்மளோட உயர்ந்தவர் கிடையாது, அவர் மனுஷன் தான். அதே போல தேவனுடைய மனுஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அந்த மாதிரியாக சோர்ந்து போய் அநேக காரியங்களை சொல்லிடுறாங்க. இப்ப யாக்கோபு சொல்லுகிறாரு, எல்லாம் எனக்கு விரோதமா நடக்குது. பிள்ளைகள் 10 பேர் இருந்தாலும் அந்த 12 பேர் இருந்தாலும் ஒருத்தன் முதலே காணாம விட்டு போயிட்டான் போல, அடுத்தவன் ஜெயில இருக்கிறான். இப்ப என்ன ரொம்ப நேசிக்க இவனை கூட்டிட்டு போறாங்களே, எல்லாம் எனக்கு விரோதமாக நடக்கிறது என்று தேவன் மேல குறை சொல்லக்கூடிய நிலைமையிலே அந்த மாதிரியாக யாக்கோபுடைய வார்த்தை இருக்கிறது. ஆனாலும் நம்ம யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் மனுஷர்கள் தான். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வரலாம், அந்த மாதிரியாக தைரியம் இழக்க முடியும். பாருங்க, அந்த தைரியம் இழந்து சில தேவனுடைய மனுஷர்கள் சொன்ன வார்த்தையை பைபிள்ல படிக்கிறோம். என்னாமோ 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. என்னாமோ 11ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். பாருங்க, மோசே என்ன ஜெபம் பண்றான். இந்த உபத்திரவத்தை அவனால என்ன செய்ய முடியல, அந்த மாதிரியாக சகிக்க முடியல. அதாவது சிறிய மக்கள் மோசேக்கு எதிரடியாக விரோதமாக அவர்கள் செய்கிறார்கள். அப்ப அதான் பாருங்க, ஆண்டவரே உமக்கு கிருபை கிடைத்ததானால் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே நான் என்ன செய்ய வேண்டும், கொன்று போட வேண்டும். அப்ப உபத்திரவத்தை அவனால சகிக்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, எதிரடியா பேசுறாங்க. ஆகையினால இந்த உபத்திரவத்தை காணாதபடிக்கு ஆண்டவரே என்ன செய்யும், சாகடிக்கிறோம், என்னை கொன்று போடும். அடுத்த ஆளு எலியா, அந்த மோசே ஜெபித்த மாதிரி ஆண்டவர் அந்த மாதிரியாக கொன்று போட்டிருந்தா இஸ்ரவேல் மக்கள் தான் அவனை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனா உபாகம புத்தகத்துல மோசே அடக்கம் பண்ணது யாருன்னு கேட்டா கர்த்தர்னு எழுதியிருக்கிறது. எனவே சில வேளையிலே நாம் தவறுதலாக கேட்டாலும் ஆண்டவர் நம்மை பற்றி ஒரு நல்ல எதிர்காலம் வச்சிருக்கிறார். அடுத்த நபர் பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். இங்க எலியாவுடைய ஜெபம், போல ஆண்டவரை நான் வாழ்ந்தது, என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என்னை சாகடியும். பாருங்க, 18ஆவது அதிகாரத்துல ஆண்டவர் தான் தெய்வம் அப்படின்னு வானத்திலிருந்து நெருப்பை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்பதற்கு சவால் விட்ட ஒரு ஆளு. 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு சொன்னாலே அடுத்த 3 வருஷம் அந்த மாதிரியாக மழை பெய்தது. இவ்வளவு காரியத்தெல்லாம் செஞ்சவர் தான். ஆனா 19ஆவது அதிகாரத்துல வர சமயத்துல இயேசுவுக்கு பயந்து ஒரு சீரச்செடிகளை போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரே போதும் என் வாழ்க்கை, ஆகையினால என் உயிரை எடுத்துக்கிறோம். இப்ப எலியாஸ் ஜெபம் பண்ண மாதிரி ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல எலியாவை சாகடிச்சிருந்தா காக்கா கழுவு காட்டில் இருக்கிற மிருகங்கள் தான் அவர் சதையை பிச்சு தின்றிருக்கும். ஆனா எலியா பின்னால 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற வேலையில அவர் மரணத்தையே காணாம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேலையில எலியா நினைச்சிருப்பாரு, அன்னைக்கு இப்படி புத்தி இல்லாம ஒரு ஜெபம் பண்ணிட்டனே, அன்றைக்கு ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு நீ சாகடிச்சுதான் என்னுடைய வாழ்க்கையில மோசம் இருக்கும். ஆனா ஆண்டவர் எனக்காக ஒரு பிரகாசமான வாழ்க்கை இந்த உலகத்துல சாவே காணாம உயிரோடு கூட என்ன செய்யப்படுகிறேன், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த காட்சியை கண்டு அவர் என்ன செய்தான் கேட்டால் உணர்ந்திருப்பான். அடுத்து தாவீதை பற்றி படிக்கிறோம். 1 சாமுவேல் 27ஆவது அதிகாரம் 1வது வசனத்துல அங்க தாவீதுடைய மனசோர்வை அங்கே ஏற்ற படிக்கிறோம் பாருங்க. 1 சாமுவேல் 27ஆவது அதிகாரம் 1வது வசனம். இங்கே தாவீது போதும், அங்கே தாவீது சோர்ந்து போகிறான். நீங்க 1 சாமுவேல் 24ஆவது அதிகாரம் 1 சாமுவேல் 26ஆவது அதிகாரம் இந்த 2 அதிகாரத்திலையும் அந்த மாதிரியாக சவுலுடைய கைக்கு தேவன் அந்த மாதிரியாக தப்பி வைக்கிறதையும், அதே போல தேவன் கடந்த காலங்களில் எதிரமாக தப்பி விட்டார் என்பதெல்லாம் அறிந்தாலும் கூட இப்ப மனம் சோர்ந்து போயிட்டான். என்னைக்காவது நாள் சவுல் என்னை கொண்டு போயிட்டுருவான் என்று சொல்லி மனம் சோர்ந்து போகிறது அங்கே வேதத்துல படிக்கும். தாவீது தேவனுடைய இருதயத்தை கேட்ட ஒரு மனுஷன் தான், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர் தான். ஆனால் அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தான், சோர்ந்து போயிட்டான். இன்னொரு ஆளை பாருங்க, யோனாவுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல இதுமாய் படிக்கிறோம். யோனாவுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம்.
பாருங்க, இங்க யோனா நினிவே பட்டணத்துல போய் ஆண்டவருக்கு அந்த ஜனங்களுக்கு எதிரடியாக அவன் என்ன செய்தான்? பிரசங்கம் பண்ணினான். 1,20,000 பேர் மனம் திரும்பினார்கள். ஆனால் இப்படி அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், போதும் கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் கேட்டால், தன்னுடைய மரணத்தை அவன் விரும்புகிறான். பாருங்க, இவங்க 4 பேரும் இருக்கிறத பாட்டுல நாங்க சத்தா நல்லது என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க மேல கோவப்படல. என்னப்பா, நான் நல்லவர்கள் அறிஞ்சு அனுபவிச்சோம், இப்படி நீங்க உங்களை சாகடிக்கிறதுக்காக நான் உங்களை உண்டாக்கினேன், உங்களை சாகடிக்கிறதுக்காக நான் சிலுவையில் உயிர் கொடுத்த ரத்தத்தை சிந்தினேன். நானும் கூட சில வேலையில் என்ன வருகிறா, நமக்கு வியாதி வரும் பொழுது, வியாதியுடைய வேதனை தாங்க முடியாமல் குடும்பத்திலே பல கஷ்டங்கள் வரும் பொழுது, பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் கேட்டால், வாழ்வதை பார்த்து என்னங்க செத்துட்டா பரவாயில்லையே, ஆண்டவர் நம்ம உயிர் எடுத்துட்டாலும் பரவாயில்லையே என்று வெளியில சொல்லாவிட்டாலும் நம்முடைய மனசுக்குள்ள என்ன செய்யறோம், நினைக்கிறோம். எனவே ஒரு விசுவாசியா இருந்துட்டு இப்படி எல்லாம் நினைக்கலாமா? யாக்கோபு ஒரு தேவனுடைய மனுஷன், எலியா ஒரு தேவனுடைய மனுஷன், யோனா தேவனுடைய மனுஷன், மோசே ஒரு தேவனுடைய லீடர், 6 லட்சம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் வழிநடத்துற ஒரு கர்த்தருடைய மனுஷன், இவங்க எல்லாம் ஏன் இப்படி சாதனை நினைச்சாங்க அப்படின்னு கேட்டா, 104ஆம் சங்கீதத்துல படிக்கிறோம், 103ஆவது சங்கீதத்துல படிக்கிறோம். 14ஆவது வசனம் பாருங்க, 103ஆவது சங்கீதம் 14ஆவது வசனம், நம்முடைய உருவம் என்னவென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று என்ன செய்கிறார், நினைவுகிறார். நம்ம எல்லாம் யாரு? மனுஷர்கள் தான். நான் உலகத்துல மோசையா இருந்தாலும் எலியாவாக இருந்தாலும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதித்தாலும் இவங்க எல்லாம் மனுஷன் தான். ஆகையினால எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பழைய பாட்டு பக்தர்கள் விசுவாசத்தினாலே செய்த அநேக வீர செயல்கள் எல்லாம் இருக்குது. ஆனா 12ஆவது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது கேட்டா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி மனுஷர்கள் யாரையும் நோக்க முடியாது. மோசே பெரிய ஆள்தான், வழி நடத்தின ஒரு லீடர் தான், எளிய அற்புதமான காரியங்கள் எல்லாம் செய்த ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான். உலகத்துல யாரும் நாம் பின்பற்றத்தக்க மாதிரிகள் அல்ல. நாம் பின்பற்றத்தக்க ஒரே மாதிரி யாரு கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். 12ஆவது அதிகாரத்தை எபிரேயர் 11ல அந்த மாதிரியாக ஆதாம் காலத்தில இருந்து கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் உள்ள ஆட்களை பற்றி எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினால அநேக பாடுகள் பெற்றார்கள், பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், உபத்திரவப்பட்டார்கள். ஆனாலும் இவர்கள் யாரும் மாதிரி கிடையாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில யாரைத்தான் பார்க்கிறோம்? ஆண்டவர் தான் பார்க்கணும். எனவே யாக்கோபு மனுஷன் தான். ஆகையினாலே அவன் சோர்ந்து போய் அந்த வார்த்தை சொல்லுகிறான். அதே போல விசுவாசியுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியாக அநேக விதமான பாடுகள் வருவதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் அறியாமல் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை நமக்காக அனுமதிக்கிறார். அதுல 2 காரியங்களை நாம் பார்த்து முடிக்கலாம். பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்த வசனம் பாருங்க, 29. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு கர்த்தர் சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில பாடு, கஷ்டம், கண்ணீரை அனுமதிக்கிறார். ஏன்னு கேட்டா, நீ இன்னும் குணம் மாறல, நீ என்னை போல மாறணும். அதான் அந்த வசனம். கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். ஆண்டவரை போல நம்ம மாறணும். ஆண்டவருடைய அந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ள வரணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, சில காரியங்களை நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் அனுமதிக்கிறார். 119ஆம் சங்கீதம் 67வது வசனமும் 71வது வசனமும் என்ன சொல்கிறது? 119ஆம் சங்கீதம் 67வது வசனமும் 71வது வசனமும் அது விதமாய் வாசிக்கிறோம். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழிதப்பி நடந்தேன். அப்போ நீ வழிதப்பி நடக்கிற, அதனால நீ சரியான வழிக்குள்ள வரணும். அதுக்காக உபத்திரவம். அடுத்து 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நீ இன்னும் பிரமாணத்தை கற்றுக்கொள்ளல, நீ இன்னும் பிரமாணத்தை கீழ்ப்படியல, அதனால உபத்திரவம். இதுக்கு 2 வருஷத்தை நல்லா செஞ்சீங்க. அப்ப உபத்திரவம் எதுக்காக கேட்டீங்கன்னா, நம்மளை சீர்பொருந்த பண்ணுவதற்காக, நம்ம தேவ சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடித்து வேத சத்தியத்தின்படி நடக்க முடியாது. அதான் இங்க எழுதியிருக்கு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம
அதுக்காக தான் உபத்திரவம். அடுத்து இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ல இருந்து 11 வரைக்கும் நீங்க படிக்கணும். அது 6வது வசனம் படிங்க. போதும். கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனே அவர் என்ன செய்யறார்? சிக்ஷித்து. சிக்ஷைன்னு சொன்னா தண்டனை கிடையாது, சிக்ஷைன்னு சொன்னா ஒழுங்குபடுத்துறது. நம்ம பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுற வேலையில அவன் கண்ணத்துல அறையணும். எதுக்காக? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இது ஒழுங்கு இல்ல. அவன் தவறு செய்கிற வேலையில அவன் என்ன செய்யறான்? குச்சி வச்சு அடிக்கிறான். எதுக்காக? அவனை சீர்திருத்துவதற்காக, அவனை ஒழுங்குபடுத்துவதற்காக. அதுக்காக என்ன செய்யறான்? அவனை சிக்ஷிக்கலாம். பழங்கால நின்று இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது, அதனால பிறந்த நாள் அடிக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக? எதுக்காக சிக்ஷிக்கலாம்? அவன் ஒரு ஒழுங்குக்குள்ள வரணும். அவன் ஒழுங்கற்று நடக்கிறான், அவன் ஒரு ஒழுங்குள்ள ஜீவியத்துக்குள்ள வரணும். அதே போலதான் ஆண்டவர் சிக்ஷிக்கிறார் என்று சொன்னால் ஒழுங்குபடுத்துகிறார். அந்த வசனம் வாசம் மறுபடியும் படிங்க. எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, எதுக்காக சிக்ஷிக்கிறான்? அவன் எப்படியே வச்சு நாசமா போட்டுறான், போட்டான் வழியில் அப்படின்னா விடுறான். அவன் நேசிக்கிறான். அவன் தவறான வழியில போகக்கூடாது, தவறானதை செய்யக்கூடாது என்று அன்பு கூறுகிறதுனால என்ன செய்யறோம்? அவனை சிக்ஷிக்கிறோம். அதே போல ஆண்டவர் சில வேலையில நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக நம்மை அன்பு வைத்திருக்கிறபடினாலே அவர் என்ன செய்கிறார்? அந்த மாதிரியாக சிக்ஷிக்கிறார். அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம் கேட்டா, அதை நீங்க வாசிக்கிற வழியில அந்த எபிரேயர்ல நீங்க வாசிக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? தான் நேசிக்கிற புத்திரனை என்று வாசிக்கிறோம். அது 3வது வசனம் நினைக்கிறேன், பாருங்க. தகப்பன் சிச்சையாத புத்திரன் ஒன்று. அடுத்த வீட்டு பேரை போய் நீங்க சிச்சிக்க மாட்டீங்க, உங்க பிள்ளையை தான் சிச்சிப்பீங்க. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிற அப்படின்னால தகப்பன் தன்னுடைய புத்திரனை என்ன செய்ய வேண்டும்? சிச்சிக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். அடுத்து அன்பு இருக்கிறதுனால அடுத்து நான் வாசிக்கிறோம் 10வது வசனம் படிங்க. எபிரேயர் 12:10. பாருங்க, வீட்டுல நல்லா படிங்க. தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பண்புள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக. இதுக்காக சிச்சை, இதுக்காக பாடு, கஷ்டம், பத்திரமும் நம்ம என்ன செய்ய? நம்முடைய பிரயோஜனத்துக்காக, நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்காக, அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? பண்புள்ளவர்களாக அவரை போல என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும் என்பதற்காக. அடுத்து 11வது வசனம் படிங்க. இன்னைக்கு நமக்கு அது தெரியாது. என்னங்க ஆண்டவர் இப்படி எல்லாம் என்ன செய்யறாரு? கடவுள் சொல்றது கூட நல்லா இருக்கான். ஏசுவாரை கும்பிடாத வாழ்க்கையில கூட ஏதோ பிரச்சனை கிடையாது, ஆனா ஆண்டவரை பின்பற்றுகிற என் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை, அது இன்னைக்கு தெரியாது. ஆனா பின்னால என்ன செய்யுன்னா அது உங்களுக்கு சமாதான பலனை கொடுக்கும். ஆண்டவர் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா நான் ஆண்டவரை பற்றி இருக்க மாட்டேன், உலக வழியில ஊர் வழியில போயிருப்பேன். அதனால சிச்சை என்ன செய்யும்? சமாதான பலனை தரும். அது நன்மைக்கு ஏதுவாகவே என்ன செய்கிறார் என்று கேட்டால் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில பாடு கஷ்டங்கள் வருகிற வேலையில நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நல்லவர். எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் நம்ம பாவத்தை மன்னிக்க முடியாது. அவ்வளவு பெரிய பாவத்தை இலவசமா மன்னிச்ச ஆண்டவர் நமக்கு சோறு போடாம பட்டினி போட்டு நம்மளை சாகடிப்பாரா? ஒரு நாளும் செய்ய மாட்டார். நான் பாவம் செஞ்ச காலத்திலே நம்ம வேதனைப்படுத்தாத தெய்வம் இன்னைக்கு நம்முடைய உலகப்பிரயாணமான வாழ்க்கையில சில பாடு கஷ்டங்கள் வியாதி இதெல்லாம் வருதுன்னு சொன்னா நம்முடைய நன்மைக்காகத்தான். ஆண்டவர் ஒரு நாளும் அந்த மாதிரி தீமை செய்கிறவர் அல்ல, அவர் தீமைக்கு காரணரும் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம விசுவாசியா இருந்தாலும், ஆண்டவருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும், ஆண்டவருக்காக 10,000 பேர் ஆதாயப்படுத்தினாலும், அல்லது 10,000 சபை நடத்தினாலும், நம்ம மனுஷர்களாக இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில அந்த யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோபு 14வது அதிகாரம் 14வது வசனம். அவன் மாமிசம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்மா அவனுக்குள்ளே இருக்க மட்டும் அதற்கு என்ன உண்டு? துக்கம் உண்டு. வீட்டுல போய் நல்லா படிச்சீங்க. ஊழியக்காரா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய சாதனை செய்தாலும் நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன இருக்கு? நோவு இருக்கு. நான் அப்படி ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு இப்படிப்பட்ட வியாதி வேதனைகளை தாங்க முடியலையே அப்படி எல்லாம் கேட்காதீங்க. சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நோவு இருக்கிறோம். ஆனாலும் அந்த நோவின் மத்தியிலே அங்கே பவுலுக்கு சொல்லுவது போல அந்த முள்ளு நீங்காது, முள்ளு இருக்கும். ஆனால் என் கிருபை என்ன செய்யும்? உனக்கு போதும். என் பலவீனத்திலே என்னுடைய பலன் என்ன செய்யும்?
பூரணமாய் விளங்கும். சரீரத்துக்கு நோவு இருக்கதான் செய்யும். என்ன விசுவாசத்துக்கு வியாதியே வராதுன்னு பைபிள் சொல்லி ஏமாத்தல. அடுத்த நான் வாசிக்கிறோம், அவனுடைய ஆத்மா அவனுக்குள்ளே இருக்கிறது என்று துக்கம் உண்டு. ஆனால் அந்த துக்கத்தின் மத்தியிலே யார் இருக்கிறார்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவையினால அந்த திட விசுவாசத்தோடு கூட, அந்த திட நம்பிக்கையோடு கூட நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நமக்கு வியாதியே வராது, கஷ்டமே இருக்காது, எல்லாம் ரொம்ப செழிப்பா இருக்கும். குடிசை மாடியா மாறிடும், அது மாதிரியாக குடிசையோட பங்களாவா மாறிடும், அது மாதிரியாக சைக்கிள் இல்லாத ஆள் என்ன செய்வீங்க, கோடி ரூபாய் கார்ல போவீங்க, அப்படியெல்லாம் சொல்லி பைபிள் ஏமாத்தல. உபத்திரவங்கள் பாடுகள் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் என்ன செய்யுங்கள், தினம் கொள்ளுங்கள். நான் என்ன செய்வேன், உலகத்தை ஜெயித்து, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே பாடு, கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியில தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை கைவிட மாட்டார். உபத்திரவங்கள் எல்லாம் நம்முடைய உண்மைக்குத்தான். எனவே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி வந்தது என்று சொல்லி கேள்வி கேட்காதபடிக்கு நாம் ஆண்டவருக்காக ஜீவித்து அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். ஆமென்.